உங்ககிட்ட ஐஃபோன் இருக்கு, அது கூடயே ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கு. இப்போ நீங்க வந்து உங்களுடைய ஐஃபோன்ல எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ், ஃபைல்ஸ், கான்டாக்ட் எல்லாமே நீங்க ஈஸியா உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு ஷேர் பண்ணிக்க முடியும். அதே போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் மொபைல் இருக்கிற ஃபைல்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே நீங்க ஐஃபோனுக்கு ஷேர் பண்ணிக்க முடியும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட இதை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இதை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க அந்த ஐஃபோனுக்கான ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, அதே போல ஆண்ட்ராய்டுக்கான ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஆப் நேம் பார்த்தீங்கன்னா ஈஸி ஷேர். இது வந்து விவோடைய அஃபிஷியலான ஒரு ஆப் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் மற்றும் ஃபோன் வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஃபோன் க்ளோன் அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து ஐஃபோன்லேருந்து ஆண்ட்ராய்டுக்கு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணி நமக்கு QR கோட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கு இல்லையா, அதில் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சென்ட் ஆர் ரிசீவ் கேட்கும், நம்ம ரிசீவ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களோட வைஃபை ஆன் ஆகிருக்கும். அந்த டைமில் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசீவ் ஃபைல்ஸ் ஃப்ரம் ஐஃபோன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஒரு QR கோட் வந்து ஸ்கேன் ஆகும். ஸோ அதை வந்து ஜென்ரேட் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐஃபோனில் இருக்கிற QR கோடை அது மூலிமா நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அங்கே ஜாயின் கேட்கும். ஸோ ஜாயின் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வைஃபை கூட அது வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ பேரிங் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஃபைல்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபைல் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஃபைல்ஸ் வேணுமோ அந்த ஃபைலை கொடுத்து நீங்கள் சென்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டன்ட்டாகவே நமக்கு வந்து ஃபைல் வந்து ஷேர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கிற ஃபைல்ஸ் நம்ம வந்து ஈஸியாக வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ ஆப்ஸ் இருந்தாலும் சரி ஆப்ஸ் தவிர்த்து மீதி மற்ற இருக்கிற ஃபைல்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்க. மேலும் இந்தக்கான ஆப்பிள் லிங்க் எல்லாமே வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.